பறையர் பெருங்குடி சமூக உறவுகளுக்கும் எனது தமிழ் சொந்தங்களுக்கும் எனது இனிய காலை வணக்கம். நான் தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு பறவை ஆதித்தமிழர் புரட்சி கழக தலைவர் புலி இளவரசமணி பேசுகிறேன். நேற்று இரவு அண்ணன் நள்ளிரவில் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள், புரட்சி தமிழகம் பறையர் பேரனுடைய தலைவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நேற்று இரவு அவர் இல்லத்தில் வச்சு போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டு இப்போது சென்னை ஸ்டாலின் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கிட்டு. எதற்காக கைதுன்னு சொல்லி பார்த்தா, கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக எல்லாருமே அந்த காணொலியை சமூக வலைதளங்களை பார்த்திருப்பாங்க. அண்ணன் டிஜிபி அலுவலகம் சென்று மனு கொடுக்க செல்றாங்க. அங்க திட்டமிட்ட, அதாவது திராவிட மாடல் அரசு மற்றும் திருமாவளவன் அவர்களுடைய திட்டமிட்டு அங்க ஒரு 6-7 நபர் அங்க இருந்து அண்ணனிடம் வேண்டுமென்றே திட்டமிட்ட அண்ணன் மீது கொலைவெறி தாக்குதல் பண்றாங்க. அதை தற்காத்துக் கொள்வதற்காக அண்ணன் திருப்பி தாக்குறாரு. அந்த காரணம் எல்லாரும் பார்த்துருப்பாங்க, இது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். அப்போ விடுதலை சார்பாகவும் ஒரு புகார் மனு கொடுக்காங்க. அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியும் புகார் மனு கொடுக்காரு. அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி என்ன சொல்றாருன்னா, அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களை எப்படி படுகொலை செய்வதோ அது போல் ஒரு நிகழ்வு அங்க நடந்துவிடக் கூடாது என்பதற்காக திருப்பி தாக்குறாரு. திட்டமிட்டு படுகொலை செய்ய வந்தவங்க தான் அந்த விடுதலை சித்த நபர்கள். அப்போ அண்ணன் திருப்பி தாக்கும்போது 2 பேர் மேலுமே வழக்கு பதிவு செய்யப்படுது. ஆனா நேற்று இந்த திராவிட மாடல் அரசோட ஏவல் துறை நேற்று இரவு 11 மணிக்கு அண்ணன் இல்லத்தில் சென்று அண்ணனை கைது செய்திருக்கிறார்கள். இதனோட நோக்கம் என்னன்னா, பறையர் சொல்லி யாரு இருந்தாலும் செருப்பை கொண்டு அடி அப்படின்னு அண்ணன் திருமாவளவனுடைய ஒரு மொழியா விட்டுருக்காரு. எப்படின்னா, பறையர் சொல்லி யாரு இருந்தாலும் செருப்பை கட்டி அடிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்துருக்காரு அவரோட விடுதலை சிறுத்தை இயக்கத்தினுடைய அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு. அது போலதான் அன்னைக்கு அங்க சென்னை டிஜிபி நடந்திருக்கு. இது திட்டமிட்டு நேற்று இரவு கைது செய்யப்பட்டிருக்கார். இந்த கைதை தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு பேரவை ஆதித்தமிழர் புரட்சி கழகம் வன்மையா கண்டிக்கிறது. அது போல இந்த பறையர் தான் சொல்லிடக்கூடாது. அண்ணன் திருமா அவர்களுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் என்னன்னா, பறையர் அப்படின்னு சொல்லி யாரும் இயக்கம் கட்டிடக்கூடாது, யாரும் பறையர் வெளிப்படையா பேசக்கூடாது. ஏன்னா அவரால் தாங்கி கொள்ள முடியாது. இன்னைக்கு வீரியமாக தன்னை பறையர் என்று அடையாளப்படுத்தி ஒவ்வொரு மேடைகளிலும் வீரியமாக முழங்கக்கூடியவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். சுயசாதி பற்று பிறசாதி நட்பு என்கின்ற ஒரு ஒற்றுமை உணர்வுகளோடு தமிழ்நாடு முழுக்க அண்ணன் சுற்றுப்பயணம் என்ன சுற்றுப்பயணம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பொதுக்கூட்டம் போடுறாரு. சுயசாதி பற்று பிறசாதி நட்பு என்கிற அடிப்படையில் இந்த தமிழ் சாதிகளையும் இந்த தமிழர்கள் ஒன்றிணைக்கக்கூடிய வேலையை அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி தொடர்ச்சியாக செய்து வருகிறார். இதை பொறுத்துக் கொள்ள முடியாத விடுதலை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் என்ன பண்றாரு, இது யாராவது பொறுத்துக்க முடியல. என்ன பறையருங்க தமிழ் சாதி ஒற்றுமைங்க, ஏன்னா பறையருங்கனால அந்த திருமாவுக்கு பிடிக்காது. நீ தலித்தியம் சொல்லி அவருக்கு ஏற்றுக்கொள்வாரு. ஆனா பறையர் என்று சொன்னா பிடிக்காத ஒரே நபர் யாருன்னா தமிழ்நாட்டில் அந்த திருமாவளவர்கள் தான். அதனால திட்டமிட்டு பறையர் சமூகம் ஒன்றை மட்டும் நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். நான் பிறப்பால் தமிழன் பறையன், நான் என் சாதியை சொல்றேங்க பெருமிதம் பண்றத தவிர எந்த இடத்துல எழுச்சியா நினைக்கல. ஆனா இது அவருக்கு ஒரு இயல்பா தெரியுது, யாரும் பறையன்னு தெரியக்கூடாது. ஏன்னா அவர் எந்த சமூகங்கிறது தெரியல, அது வேற விஷயம். ஆனா இங்க உள்ள பறைய சமூகம் எல்லாமே அவர்கிட்ட ஒரு கொத்தடி மாதிரி கிடக்காங்க. திருமாவளவன்ட்ட இந்த பறைய பெருங்குடி சமூகம் எல்லாம் ஒரு கொத்தடி மாதிரி கடந்துகிட்ட திராவிடத்திடம் இந்த சமூகத்தை அடங்கி வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கார். இதை கேட்டா இந்த பறைய அமைப்பு வச்சிருக்கவங்க பிழைப்பு நடத்துறவங்க யார் பிழைப்பு நடத்துறா? திராவிடத்தினுடைய கைக்கூலியா இருந்து கொண்டு இந்த திராவிடம் என்ன சொன்னாலும் அது பூஜா தூக்கி கொண்டு ஏன் பஞ்சமிலத்தை பத்தி இதுவரை பேச வாய்ப்பு இருந்திருக்காரா? 12.5 லட்சம் ஏக்கர் பஞ்சமிலம் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த ஆளும் அரசிடம் இதை பற்றி ஏதாவது முறையிட்டு இருக்காரா? வன்னியர் சங்க தலைவர் காடு வெட்டி குரு வா, நீனும் சிறுத்தை கூட்டத்தை கூட்டு வா, நானும் சிங்க கூட்டத்தை கூட்டு வரேன், ஒரு இடம் தேர்வு பண்ணுவோம், பொட்ட மாதிரி பேசிக்கிட்டே போகாத அப்படின்னு சொன்ன காடு வெட்டி குருவில இருந்து அவங்க ரவித்தவங்க வீரியத்தை காட்ட முடிஞ்சா? இந்த உபதேசத்துக்காக வீரியத்தை ஒரு இடத்துலயாவது உங்களோட வீரியத்தை காட்ட முடிஞ்சதா? அண்ணன் காடு வெட்டி குரு ஒரு இடம். மாற்று சமூகத்திலாம் என்ன சொன்னாலுமே அதுக்கு பூஜா தூக்கி கொண்டு ஆமசாயம் போட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியான சொன்னவர்கள் மட்டும் பொங்கி எழுந்து அவரை தாக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பாதுகாப்புக்காக யாரும் தகவல் செய்வாங்க. என்ன ஒரு தாக்க வரான்னா நான் பாதுகாப்புக்காக திருப்பி தகவல் செய்வேன். அப்படி வழக்கு பதிவு செய்தால் அந்த திருமாவளவன் மீதும் வழக்கு பதிவு செய்யணும், தூண்டிவிட்ட திருமாவளவன் மீதும் வழக்கு பதிவு செய்யணும், அந்த அவரை தாக்க வந்த 6 நபர்கள் மீதும் கண்டிப்பான முறையில் வழக்கு பதிவு செய்யணும். அண்ணனை இப்போ ஒடுக்க நினைக்கிறாங்க. அண்ணனை பார்த்தா ஒரு தமிழ் சமூகத்துல ஒன்று சேர்த்தாரு,
அண்ணன் சீமான் அவர்களோட பயணிக்காரு, அண்ணன் செல்வகுமார் அவர்களோட பயணிக்காரு, இப்படி தமிழ் சமூக உறவுகளோட அண்ணன் ஏற்பு மூர்த்தியோடு பயணிக்காரு. மேடை முழங்குகிறார். சுயசாதி பற்று பிறசாதி நட்பு என்று தமிழ் சமூகங்களை தமிழ் சாதிகளை ஒன்று இணைக்கக்கூடிய அண்ணன் ஏற்பட்டவர்கள் மீது ஏற்ப மூர்த்தி அவர்கள் மீது திட்டமிட்டு தமிழக அரசும் காவல்துறையும் திட்டமிட்டு வழக்கு பதிவு செய்து அவர் நேற்று இரவு கைது செய்திருக்காங்க. இந்த கைதை தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு ஆயுத புரட்சிகளும் வன்மையா கண்ணங்களை பதிவு செய்து விடைபெற நன்றி, வணக்கம்.